அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் சர்ஃபான் பிஏ vlog யூடியூப் சேனல் மற்றும் சர்ஃபான் vlog BA2 யூடியூப் சேனல் மற்றும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ யூடியூப் சேனல். இந்த 3 சேனலுடைய உரிமையாளர் நான் தான். இவ்வளோ காலமாக நியூஸ் போட்டுட்டு இருக்கிறது நான் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பிறக்க போகிற புது வருடம் அனைவருக்குமே சிறந்த ஒரு வருடமாக அமையணும். கஷ்டங்கள் நீங்கி, கடன்கள் நீங்கி, நோய் நொடிகள் நீங்கி, நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசிர்வதிப்பானாக என்று பிரார்த்திக்கின்றேன். அதே போல் என்னுடைய இந்த வீடியோ பயணத்தில், இந்த யூடியூப் பயணத்தில் யாருக்காவது ஏதாவது அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தாலோ, யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தாலோ அனைவரும் என்னை சிரம் தாழ்த்தி மன்னிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காலமாக இப்போ சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சகோதரி ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்க பீரோ கட்ட முடியலை அப்படின்னும் போது அவங்கள வெளியே விரட்டி அனுப்பியிருந்தாங்க. பீரோ கட்டினாதான் உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் இப்போ திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. ஆனால் இது காலமெல்லாம் இருந்தது தான். 55 வயது ஃபைனலைஸ் பார்த்தீங்கன்னா 55 வயது. 55 வயதுக்கு பிறகு யாருக்குமே இன்சூரன்ஸ் கட்டினாலும், அதாவது நீங்கள் பீரோ கட்டினாலும் உங்களுக்கு அந்த பீரோ கூடிய அந்த பணம் கிடைக்காது. பணம் என்று மட்டும் இல்லை, அதாவது இப்போ உங்களுக்கான உதவித்தொகைகளோ அல்லது உங்களுடைய இந்த இன்சூரன்ஸோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பீரோவால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தால் ஏதாவது ஒரு சலுகையோ, இது எதுவுமே பார்த்திங்கன்னா எக்ரிமெண்ட் படி, அதாவது அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் படி 55 வயது தான் கடைசி இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய கடைசி வயது எல்லை வெறும் 55 மட்டுமே. அப்போ 55 வயதுக்கு மேற்பட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் பீரோ கட்டுறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு. அப்போ இவ்வளோ காலமாக நம்ம கட்டின பீரோன்றது 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டின பீரோ எந்த ஒரு பலனும் இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்குது. இதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஒரு யாருக்குமே இந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படாமல் பாதுகாக்கட்டும். கை கால் உடைந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி சூழலில் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய இழப்பீடாக ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த இன்சூரன்ஸ், அடுத்தது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தால் கட்டக்கூடிய அந்த பீரோ அப்படின்றத நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டக்கூடிய பணம் அது சாதாரணமாக ஓடுற நீரில் நாம் எழுதிவிட்ட மாதிரி தான். அதுக்கு எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லை. அது பலனே இல்லை. அதை பற்றி நினைக்கவே தேவையில்லை. 55 வயதுக்கு பிறகு யார் அந்த பீரோ கட்டினாலும் அந்த பீரோ செல்லாது, அது செல்லுபடி ஆகாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு வரைக்கும் 60 வயதாகினாலும் சரி, 65 வயதாகினாலும் சரி, வெளிநாடுகளுக்கு பெறப்பட்டு வரக்கூடிய அனைத்து தாய் தந்தையர்களிடமும் பீரோ என்பது பெறப்படுது இல்லையா? பீரோ என்பதை அறவிட்டு தான் ஏர்போர்ட்டில் அனுப்புகிறாங்க. ஆனால் இது முற்றிலும் ஒரு போலிக்கூத்து என்பது தற்போது வெளியாகி உள்ளது. அப்போ பாருங்கள், இவ்வளோ காலமாக நம்ம கட்டின காசு, அதாவது 55 வயதுக்கு பிறகு யாரெல்லாம் பீரோ கட்டினீங்களோ எந்த ஒரு பலனும் இல்லாமல் சும்மா தான் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளோ காலமாக இந்த ஊழல் நடந்திருக்குது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ். இங்கே ஒரு கல்ஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்சூரன்ஸ், அதே மாதிரி நாட்டில் சில இன்சூரன்ஸ், இவங்க இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த இன்சூரன்ஸுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டு காயமடைந்து நாட்டுக்கு போன பிறகும் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக போனால் நிறைய பேர் அதை கொடுக்குறாங்க. இல்லை, நிறைய பேருக்கு அது கிடைக்குது இல்லை. பீரோவில் போனால் இல்லை, அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அது காலாவதி ஆகிடுச்சு, இல்லை அது கிடைக்காது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்றில் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது தூதரகத்தில் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது, அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கான செலவினங்களை பார்த்து அந்த உதவிகளை செய்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், கார், நம்மளுடைய வாகனம். ஒரு 1 minute.
இதுக்கு பேர் தான் தஃப்தர்னு சொல்லுவாங்க. தஃப்தரோட சேர்த்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்சூரன்ஸ் இது வந்து குவைட் இன்சூரன்ஸ், சரியா? குவைட் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை வந்து நாங்கள் எதுக்காக போடுறோம்னா, இந்த காரில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டால் அந்த கோளாறை சரி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ்ன்றது நாங்கள் புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் காசு கட்டி இந்த இன்சூரன்ஸை வந்து புதுப்பிக்கிறது. அப்போ இதை புதுப்பித்தால்தான் நம்மளுடைய வண்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன கீறல் வந்தாலும், சின்ன ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலும் அதை வந்து இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்வாங்க. இப்போ இதில் 2 வகைப்படும். ஒன்று, நம்மளுடைய காரை இன்னொருத்தர் வந்து முட்டிட்டாருன்னாலும் அதுக்கு வந்து மற்ற இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க கிளைம் பண்ணி நம்ம வண்டியை செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு காரை முட்டிட்டீங்க, நீங்கள் இன்னொரு காரில் மோதிட்டீங்க, ஆனால் உங்களோட காரில் பெருசாக எந்த சேதமும் இல்லை, அந்த கார் உடஞ்சிருக்குது. அப்படியாப்பட்ட சூழலில் கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸால் என்ன செய்வாங்க, நம்மளுடைய அந்த இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்து அந்த வண்டியை செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம காசு கையால் கொடுக்க வேண்டியிருக்காது. போலீஸில் போய் நம்ம சைன் வச்சு கொடுத்துட்டு நம்மளுடைய முக்காலஃபாக இருக்கும் 20 தினார், அது மட்டும்தான் கட்டுறது, மிச்சத்தை இன்சூரன்ஸே பார்த்துக்கும். அதுக்காகத்தான் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் தான் மெயினாக தேவைப்படுறது வாகனங்களுக்கு. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விடயங்களை. இப்போ சாதாரண உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய காலுக்கு பல கோடியில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி மெஸ்ஸி ஃபுட்பால் விளையாடக்கூடிய அவங்க காலுக்கு மட்டும் பல கோடியில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சிலர் கண்ணுக்கு, சிலர் வந்து சருமத்துக்கு, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி தான் எங்களுக்கான இந்த லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ, ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ, உயிராபத்து ஏற்பட்டாலோ, அந்த சூழலில் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக நம்மளுக்கான உதவிகள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யாருக்காவது கிடைச்சிருக்குதா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, தூதரகத்தில் நீங்கள் போய் இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்களை அடிச்சிட்டாங்க, கபில் வந்து விரட்டி விட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் தூதரகத்துக்கு இல்லை இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சாதாரணமாக உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $10 மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கான செலவினத்துக்காக இன்சூரன்ஸால் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ அந்த இன்சூரன்ஸால் எவ்வளவோ நம்மளுக்கான அந்த உதவிகள் இருக்குது, ஆதாயம் இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சதும் இல்லை, கிடைக்க போகிறதும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. மெயினாக 55 வயதுக்கு மேற்பட்ட யாருமே பீரோ கட்டினாலும் உங்களுக்கு அதில் பலன் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இதுக்கு சரியான தீர்மானம் ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஏன்னா 55 வயதுக்கு பிறகு அப்போ கட்டுற காசெல்லாம் சும்மா கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு பலனும் இல்லாமல் சும்மா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி அநியாயம் நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன், அதுதான் ஓன் வீடியோவிலே வந்தது. அதே மாதிரி இந்த வருட கடைசியில் நிற்கிறோம். பிறக்கக்கூடிய புதிய வருடம் அனைவருக்கும் சிறந்த வருடமாக அமையட்டும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். பாய்.